இதோட நிறுத்திக்கங்க திரு மன்சூர் அலிகான் அவர்களே. அது என்ன அது தனி மனித தாக்குதல்? அரசியல் ரீதியா தர்க்க ரீதியா விமர்சனம் பண்ணுங்க, தரமான பதிலடி கொடுத்து நாங்க தயாரா இருக்கணும். டிவிகே வாரியர்ஸ் அதெல்லாம் ஒரு மனுஷனாங்க. அவர்லாம் ஒரு பிரஸ் மீட்ல ஒரு சபை நாகரிகம், ஒரு தனி மனித ஒழுக்கம் இதெல்லாம் தெரியுமா அவருக்கு? வாய்க்கு வந்ததெல்லாம் டபுள் மீனிங்ல உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இவர் தான் வந்து வயசுல மூத்தவரா? 20 வருஷம் இடைவெளிக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சியில திண்டுக்கல் தொகுதியில் போட்டிட்டீங்க 2019 பாராளுமன்ற தேர்தலில். கோமாளித்தனமா நடந்து கோமாளித்தன வேலையை செஞ்சு அந்த மக்களோட ஓட்டு கேட்டீங்க. வெற்றி பெற முடிஞ்சது அவங்களால. உள்நோக்கத்தை நீங்க விமர்சனம் பண்ணுவீங்க, நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? வணக்கம் டிவிகே ஆர்மி. இன்னைக்கு டிஸ்கஷன்ல நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது திரு அசோக் அவர்கள். வணக்கம். இன்னைக்கு நடப்பு அரசியல் குறித்தும் அதே போல தமிழக வெற்றி கழகம் குறித்து பல்வேறு கட்சியினர் வந்து விமர்சனங்களை வச்சிருக்காங்க. அது குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து சுற்றுப்பயணத்தை மீண்டும் தொடங்க இருக்கிறாரு அப்படின்ட்டு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. எங்க தொடங்குறாரு, எங்க அனுமதி கிடைச்சிருக்கா அப்படிங்கிறத தொடக்கத்தில் சொல்லுங்க அசோக். தளபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து மீண்டும் பிரச்சாரத்தை தொடங்குற மாதிரி தான் இன்றைக்கி அனுமதி கேட்டிருக்கோம். சேலத்தில் எந்தெந்த இடம் பார்த்தீங்கன்னா போஸ் மைதானம், கோட்டை மைதானம், சீலநாயக்கம்பட்டி, தேசிய நெடுஞ்சாலையில் அனுமதி கேட்டிருக்கு. இதில் வந்து தாவேக்கு என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னா சீலநாயக்கம்பட்டி தேசிய நெடுஞ்சாலை, சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் வந்து அதை நம்ம உறுதிப்படுத்தியிருக்கோம். அதற்கான வேலைகளும் தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு. அதாவது அந்த காலி இடத்துல வந்து அளவு எடுத்துகிட்டு அந்த இடத்துல எப்படி மக்கள் கூடலாம், என்ன மாதிரி பாதுகாப்பு கொடுக்கலாம். ஏன்னா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த பாதுகாப்பில் வந்து நம்மளோட தொண்டரணியும் வந்து அதில் கூட இணைஞ்சு வந்து பாதுகாப்பு கொடுக்க போகிறாங்க. ஏன்னா அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் எந்த ஒரு சம்பவம் நடக்கூடாதுன்றதுனால கட்சியின் சார்பாக வந்து தொண்டரணியை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளோட தலைமையில் பல தொண்டர்களை உருவாக்கி பயிற்சியெலாம் கொடுத்துட்டு அவங்களையும் வந்து பாதுகாப்பாக கொண்டு வராங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா காவல்துறை சார்பாக வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் தேதி வந்து கார்த்திகை தீபம் வருது, 6ஆம் தேதி வந்து பாபர் மசூதி இடிப்பு தினம் வருது. எங்களால் வந்து அந்த 2 நாட்களுக்குள்ள இருக்கிற 4ஆம் தேதி வந்து அனுமதி கொடுக்க முடியாது. 4ஆம் தேதி கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. இல்லை, அதுதான் 3ஆம் தேதி வந்து கார்த்திகை தீபம்ன்றதுனால அந்த ஒரு நாளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு தேவைப்படும், ஒரு அனுமதியாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே வந்து கொஞ்சம் சிக்கல் ஏற்படும்ன்றதுனால வந்து 3ஆம் தேதியே ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 6ஆம் தேதியும் பார்த்தீங்கன்னா பாபர் மசூதி இடிப்பு தினம்ன்றதுனால வந்து அன்றைக்கும் வந்து தமிழ்நாட்டில் ஒரு எந்த ஒரு அசதர சூழ்நிலை நிலவக்கூடாதுன்றதுனால அந்த டைமில் வந்து காவல்துறை வந்து அந்த டைமில் அங்கே ஒரு ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கான பாதுகாப்பில் இருப்பாங்க. அதனால் வந்து இந்த 4ஆம் தேதிக்கு வந்து இடைப்பட்ட ஒரு நாள் இருக்குன்றதுனால அனுமதி எங்களால் கொடுக்க முடியாதுன்றது தான் வந்து காவல்துறை சார்பாகவும் சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம கட்சி தலைமையும் வந்து யோசித்து என்ன ஒரு முடிவு எடுக்கலான்றதை வந்து முடிவு பண்ணி பேசிட்டு தான் இருக்காங்களே. அது ஒரு சில நாளில் வந்து தலைமை வந்து என்ன தேதியில் வந்து தளபதி அவர்கள் வந்து சேலம் மண்ணுக்கு வராரு, சேலம் மக்களை சந்திக்க வராருன்றதை கூடிய விரைவில் வந்து தலைமை வந்து கண்டிப்பாக அறிவிக்குன்றது தான் இப்போ இருக்கிற செய்தி. இல்லை, இறுதியான அறிவிப்பு வந்து தலைமையிலேருந்து வரும். இருந்தாலும் காவல்துறை தரப்புலேருந்து என்ன மறுப்பு தெரிவிச்சாங்க? அந்த தேதி மட்டும் தான் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்களா என்ன? இல்லை, நீதிமன்றம் உத்தரவின் பேரில் வந்து காவல்துறை வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு SOP வழிகாட்டு நெறிமுறை அமைக்கணும்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுவே ஒன்று அமைக்கலை. ஆனால் தாவேக்கு அனுமதி கேட்ட உடனே காவல்துறை என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து 4 வாரத்துக்கு முன்னாடியே வந்து அனுமதி கடிதத்தை கொடுக்கணும், அனுமதி கேட்கணுன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இது என்ன ஒரு செயல்ன்றது நம்மளுக்கு இன்னும் புரியல. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம போகிறதுக்கான காரணம் என்னன்னா, ஏற்கனவே சனிக்கிழமை தான் வந்து தளபதி வந்து மக்களை சந்திக்கிற மாதிரி திட்டம் இருந்தது. இந்த சனிக்கிழமையில் வந்து பார்த்தீங்கன்னா வார இறுதி நாளும் மக்கள் அதிகமாக கூடுவாங்க, சரி மீண்டும் ஒரு சம்பவம் எதுவும் நடக்கக்கூடாதுன்றதுனால ஒரு ப்ரீ பிளான்டாக வந்து டிசம்பர் 4 வியாழக்கிழமை வந்து தளபதி அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கலாம். இப்போ இந்த பயணம் தொடர்பாக பேச்சுகள் போயிட்டு இருந்தாலும் கூட தாவேக்கா தேர்தல் சின்னம் குறித்தும் விவாதங்கள் போயிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து தாவேக்கா குறித்தும் தலைவர் குறித்தும் விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க. நேரடியாகவும் வச்சுட்டு இருக்காங்க, மறைமுகமும் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து தொடர்ந்து ப்ரெஸ் மீட்லையாக இருக்கட்டும், அதே போல் மீட்டிங்லையும் நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் பேசுனதும் விஜய் அவர்கள் குறித்து தான் பேசுகிறாரு, தாவேக்கா குறித்து தான் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியே விமர்சனம் வச்சுருக்காங்க. பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக கட்சியிலேருந்து வரக்கூடிய விமர்சனங்களை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தளபதி அவர்களை வந்து மறைமுகமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேற்று முளைச்ச காலம்லாம் வந்து வந்துட முடியுமா, தாக்கு பிடிக்க முடியுமாலாம் கேட்டிருக்காங்க. அதாவது 75 ஆண்டு கட்சி திமுக வந்து தளபதி அவர்களை எடுத்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக. அவங்க நடத்துகிற கூட்டமாக இருக்கட்டும், அவங்க நடத்துகிற அறிவித்து விழாவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே சரி தளபதி வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்கார். அப்போது வந்து நேற்று முளைச்ச காலான்னு சொல்கிற பிரேமலதா அவர்கள் வந்து எப்படி வந்து விமர்சனம் பண்ணலாம்? ஏன்னா எதிராளிக்கு பயம் தெரியுது. அதாவது நாங்கள் எதிர்த்து வேலை செய்கிற திமுகவுக்கு வந்து நாங்கள் எவ்வளோ வலிமையான ஆளுன்றது வந்து அவங்களுக்கு தெரியுது. இவங்களோட நிலைப்பாடு என்னன்னா, கட்சி தொடங்கின தேமுதிக வந்து ஆரம்ப காலகட்டத்தில் யாரை பற்றி விமர்சனம் பண்ணாங்க?
யாரோட கூட்டணி வைப்போம்னு சொன்னாங்க அவங்க? திமுக அதிமுக எடுத்து வேலை செஞ்சாங்க அவங்க. என்ன அவங்க தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னாங்க? மக்களோட கடவுளோட தான் கூட்டணின்னு சொன்னாங்க. ஆனால் அதோட நிலைப்பாடு என்ன மாறுச்சு? அதே எந்த வாயால் திட்டி வந்து அரசியல் போனாலும் அதிமுக கூட கூட்டணி வச்சாங்க. கூட்டணி வச்சு எதிர்கட்சி தலைவர் ஆனதுக்கப்புறம் அவங்களோட அரசியல் நிலைப்பாடு மாறுச்சு. அது அவங்களோட கட்சியோட முடிவு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர தேர்தலில் அதுக்கடுத்த வந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக 2014 திமுக அதிமுக 2 கட்சியோடும் பேரம் பேசினாங்க. இதை வந்து ஒரு பிரஸ் மீட்ல துரைமுருகன் அவர்களே சொன்னார். திமுக சேர்ந்த துரைமுருகன் ஓப்பனாக சொன்னார், தேமுதிக இங்கேயும் பேசுறாங்க அங்கேயும் பேசுறாங்க. இப்போ இந்த மாதிரி நிலைப்பாடு கொண்ட கட்சி தான் தேமுதிகவே. தேமுதிகவோட அரசியல் நிலைப்பாடு 2014 தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக 2 அணியா போட்டி போடுது. 3வது அணியா பார்த்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணி உருவாக்கி முதலமைச்சர் வேட்பாளராக வந்து விஜயகாந்த் அவர்கள் போட்டி போடுறாரு. அதுலயும் பார்த்தீங்கன்னா அவங்க தோல்வி தான் தழுவுறாங்களே. இந்த தேர்தலுக்கு பிறகு 2019 தேர்தலில் மீண்டும் வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சு அவங்க வேலை செய்யறாங்க. அதுலயும் தோல்வி தான் தழுவுறாங்களே. அதன் பிறகு 2021 தேர்தலில் வந்து அமமுக கூட வந்து கூட்டணி வச்சு போட்டி போடுறாங்க. அதுலயும் அவங்களுக்கு தோல்வி தான் தழுவுறாங்களே. அதன் பிறகு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் 2024 மீண்டும் வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்கிறாங்க. கூட்டணி வைக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு சீட்டு தர மாதிரி, எம்பி சீட் தர மாதிரி பேச்சுவார்த்தை நடந்தது. அதில் வந்து கடைசி கட்டத்தில் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு சீட்டு கிடைக்காதுன்ற ஒரு பட்சத்தில் இப்போ இருக்கிற சூழலில் இப்போ இருக்கிற அரசியல் நிலவரத்தில் வந்து தளபதி அவர்களை வந்து விமர்சனம் பண்ணி திமுகவுக்கு சாதகமான அரசியலை தான் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்கன்றது தான் இப்போ சமீபத்தில் வந்து இவங்க நேற்று முளைச்ச காலன்ற மாதிரி எங்கள் தளபதி விமர்சனம் பண்ணியிருக்காங்க. எதனாலனா இந்த மாதிரிலாம் விமர்சனம் பண்ணால் தான் அவங்களுக்கான சீட்டு ஏறுன்ற ஒரு உள்நோக்கத்தில் தான் வந்து எங்கள் தளபதி வந்து பிரேமலதா அவர்களை வந்து தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை, இப்போ தேமுதிக இந்த கட்சிகள்லாம் வந்து தொடர்ந்து தேர்தலில் இருந்து வெற்றி பெற்று இவங்க வந்து விமர்சனம் வச்சாங்க கூட. இப்போ சமீபத்தில் மற்றவர்களும் வந்து புதிதாக வந்து விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் பிரஸ் மீட் ஒன்றில் வந்து மன்சூர் அலிகான் கடுமையான விமர்சனங்களை தாவேக நோக்கியும் தலைவர் விஜய் அவர்கள் குறித்தும் பேசியிருக்காரு. அதுக்கு உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். அதெல்லாம் ஒரு மனுஷனாங்க அவர்லாம். ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு சபை நாகரிகம், ஒரு தனி மனித ஒழுக்கம் இதெல்லாம் தெரியுமா அவருக்கு? வயசில் எவ்வளோ மூத்தவர் அவர். வாய்க்கு வந்ததெல்லாம் டபுள் மீனிங்கில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு அவர். ஒரு மக்கள் விரும்பும் ஒரு தலைவரை வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் எப்படி பேசணும் ஏது பேசணும்னு ஒரு தராதரமே தெரியாதா மன்சூர் அலிகானுக்கு? இவர் தான் வந்து வயசில் மூத்தவரா? ப்ரெஸ் மீட்டில் என்ன வேணால் பேசலாமா? உங்களோட அரசியல் வாழ்க்கை என்ன நான் சொல்லட்டுமா உங்களுக்கு? ஆரம்ப கட்டத்தில் பாமக ஆதரிச்சிங்க. அதுக்கப்புறம் 1999 வந்து புதிய தமிழகம் கட்சியில் வந்து வேட்பாளராக போட்டிட்டீங்க, வெற்றி பெற்றீங்களா நீங்கள்? அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 20 வருஷம் இடைவெளிக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சியில் திண்டுக்கல் தொகுதியில் போட்டிட்டீங்க 2019 பாராளுமன்ற தேர்தலில். அந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் பிரச்சாரம் பண்ண போகிற வேட்பாளர் எப்படி நடந்துக்கணும்? கோமாளித்தனமாக நடந்து கோமாளித்தன வேலையை செஞ்சு அந்த மக்களோட ஓட்டு கேட்டீங்க. வெற்றி பெற முடிஞ்சது அவங்களால? ஏதோ மீடியா முன்னாடி பேசணும், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எதனா ஒன்று பேசி வந்து மீடியாவில் வந்துட்டே இருக்கணுன்ற ஒரு உள்நோக்கத்தில் நீங்கள் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கீங்க. சமீபத்தில் ஆதரிச்சிங்க, இந்த கரூர் சம்பவத்தை தளபதி ஆதரிச்சிங்க. நீங்கள் அதுக்கப்புறம் நிலைப்படியாக மாறுது உங்களுக்கு. ஏன்னா உங்கள் மேலே பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. சமீபத்தில் உங்கள் மகன் வந்து ஒரு சம்பவத்தில் கைது ஆகுறாரு. இந்த அரசியல் உள்நோக்கத்தினால தளபதி அவர்களை விமர்சனம் பண்ணால் நீங்கள் வந்து ஒரு சில விஷயத்தில் தப்பிச்சு போகலான்ற உள்நோக்கத்தை நீங்கள் விமர்சனம் பண்ணுவீங்க. நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? அரசியல் ரீதியாக தர்க்க ரீதியாக விமர்சனம் பண்ணுங்க. எல்லாமே தரமான பதிலடி கொடுத்து நாங்கள் தயாராக இருக்கணும். டிவிகே வாரியர்ஸ். அது என்ன, அது தனி மனித தாக்குதல்? இதோட நிறுத்திக்கங்க திரு மன்சூர் அலிகான் அவர்களே. இது வந்து தரம் தாழ்ந்து உங்களை மட்டும் சொல்ல நான், நீங்களும் அந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறீங்க. இன்னும் பல ஊடகத்தில் உட்காந்து பல பேர் வந்து விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்கீங்களே. இன்னும் பல பேர் வருவாங்க, சில பேர் ஏக்குவாங்க உங்களை, சில பேர் வேலை செய்ய சொல்லுவாங்க. அந்த மாதிரி தொடர்ந்து பேசிட்டு தான் இருப்பாங்களே. நீங்கள் என்ன விமர்சனம் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி அவதூறு பேசுறது, ஆபாசம் பேசுறது எங்கள் தளபதி பார்க்காததா? உங்களால் லெஃப்ட் ஹேண்ட் டீல் பண்ணிட்டு நாங்கள் போயிட்டே இருப்போம். 2019 தேர்தல் நாம் தமிழர் கட்சி நின்னீங்க, தோல்வியை தழுவுனீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? நீங்கள் தனியாக வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிங்க, ஜனநாயக புலிகள் சொல்லிட்டு. அப்புறம் என்ன காரணம்னு தெரியல, இந்திய ஜனநாயக புலிகள் சொல்லிட்டு மறுபடியும் கட்சி பேரை மாற்றிட்டீங்க. மாற்றினதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? என்ன ஆக்டிவிட்டிஸ் இருந்தது உங்களுக்கு? கட்சி தொடரில் என்ன வேலை செஞ்சீங்க? மக்களுக்கு என்ன போராடிங்க நீங்கள்? அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? 2024 தேர்தலில் ஏடிஎம்கே கூட்டணிக்காக நீங்கள் போனீங்க. உங்களை சுத்தமாக மதிக்க கூட கிடையாது. பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, அதில் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க உங்களை. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? காங்கிரஸுக்கு போய் சேர போனீங்க. அங்கேயும் உங்களை சேர்த்துக்கவே இல்லை. இப்போ என்ன காரணத்துக்காக நீங்கள் வந்து திமுக ஆதரிச்சு பேசிட்டு இருக்கீங்க? திமுக எவ்வளோ எதிர்த்து பேசியிருந்தீங்க நீங்கள்? இப்போ என்ன காரணம்? இதுதான் உங்களோட உள்நோக்கம், இதுதான் உங்கள் அரசியல் உள்நோக்கம். என்ன உள்நோக்கன்றது மக்கள் பார்த்து தான் இருக்காங்களே. சரிங்களா? நீங்கள் என்ன பேசினாலும் சரி, நீங்கள் எந்த விதத்தில் போயிட்டு யாருக்கு ஆதரவு தெரிவித்தாலும் சரி, நீங்கள் யாருக்காக வேலை செய்கிறீங்க, யார் உங்களை வந்து வேலை செய்ய சொல்கிறாங்கன்றதை வந்து மக்கள் பார்த்து தான் இருக்காங்களே. இல்லை, அரசியலில் இந்த ஆக்ரோஷத்துக்கு நடுவில் சில நகைச்சுவைகளும் நடந்துகிட்டு இருக்கு. திராவிட வெற்றி கழகம் அப்படின்ட்டு ஒரு கட்சி தொடங்கியிருக்கிறாரு மல்லை சத்யா அவர்கள் தொடங்கியிருக்காங்க. இது பெரிய அளவில் பேசக்கூட பொருளாமல் இருக்குது. என்ன டிவிகே மாதிரியே டிவிகேன்னு ஆரம்பிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு உங்களுடைய பதில் சொல்லுங்கள். இல்லை, இந்த மாதிரி பல விஷயம் நடக்கதா போது நடந்துனே தான் இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த டிவிகேன்ற ஒரு பேர் வந்து ஏற்கனவே இன்னொரு கட்சி வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கு.
சரிங்களா? அதனால் வந்து இந்த டிவிகே இந்த மாதிரி பல கட்சிகள் வந்து மறுபடியும் வரதான் செய்யும். ஏன்னா இதை உருவாக்குவாங்க. எப்படியாவது உருவாக்கி இந்த உண்மையான டிவிகே தமிழக வெற்றி கழகத்தை வந்து எப்படியா நீர்த்து போக வைக்கணும், இந்த பேரை வந்து ஒரு 10ஓட 11 மாற்றணுன்றதுனால பல உள்ளடி வேலைலாம் பல பேர் செய்வாங்க, செஞ்சுன்னு தான் இருக்காங்களே இப்போ வரைக்கும் கூட. அதுதான் டிவிகேன்னு வந்துருக்குது, திராவிட வெற்றி கழகம் சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து மக்கள் தெளிவாக பார்த்துன்னு தான் இருக்காங்களே. ஏன்னா ஒரு சூரியன் தான், ஒரு கடல் தான், சரிங்களா? அதே மாதிரி தான் ஒரு தமிழக வெற்றி கழகம் தான் இந்த மண்ணுக்கு. அதுதான் தமிழக வெற்றி கழகம். இதை வந்து யார் என்ன மறைமுகமாக நீங்கள் இந்த மாதிரி கொண்டு வந்தாலும் சரி, என்ன விமர்சனம் பண்ணாலும் சரி, தமிழக மக்கள் பார்த்துன்னு தான் இருக்கிறாங்க. தமிழக மக்கள் வந்து தேடி வர்றது தமிழக வெற்றி கழகத்தான். ஏன்னா என்னடா இது 2.5 வருஷத்தில் வந்து இன்றைக்கி ஒரு நடிகர் வந்து ஒரு தலைவர் வந்து ஒரு கட்சி தொடங்கிட்டாரு, இந்த மக்கள் வந்து இவ்வளோ பின்னாடி போகிறாங்க, ஒரு நம்பிக்கையாக போகிறாங்க, ஒவ்வொரு இடத்துல இவ்வளோ கூட்டம் கூடுது, இதை எப்படியாவது வந்து திசை திருப்பணுன்றதுனால இந்த மாதிரி உள்ளடி வேலையை வந்து ஆட்சியாளர்களும் செஞ்சு தான் இருப்பாங்களே. இதற்கான பதில் வந்து பார்த்திங்கன்னா 2026 தேர்தலில் வந்து சரியான பதிலடியை வந்து இந்த மக்கள் வந்து கட்டாயமாக கொடுப்பாங்க. ஏன்னா இந்த 50 வருஷத்தில் பார்த்திங்கன்னா திமுக அதிமுகன்ற கட்சி தான் ஆட்சி நடத்திருக்குது. பல முறை ஆட்சி நடத்தியும் பார்த்திங்கன்னா இங்கே பல வேலை திட்டங்கள் வந்து செயல்படாமலும் அந்த வேலை திட்டங்கள் பேரில் பல கொள்ளைகளும் ஊழலும் நடந்துட்டு இருக்கு. அதனால் எப்படியாவது ஒரு மாற்றத்துக்கான ஒரு தலைவர் வருவாரா, ஒரு மாற்று தலைவர் வருவாரா, ஒரு சமத்துவ தலைவர் வருவாரா, மக்களுக்கான தலைவர் வருவாரா, ஒரு ஜனநாயகனா ஒருத்தர் வருவாரா, ஜனநாயக பாதையில் ஒருத்தர் வருவாரா, சட்டத்தின் ஆட்சி செய்து ஒருத்தர் வருவாரா, இந்த ஊழல் எல்லாத்தையும் ஒழிக்கிறதுக்கு ஒருத்தர் வருவாரான்றதை மக்கள் வந்து தெளிவாக பார்த்துட்டு தான் இருந்தாங்களே. அதற்கான தலைவர் தான் நமது தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். இவர் பின்னாடி வந்து மக்கள் திரளும் போது தான் இந்த மாதிரி ஒரு சிலருக்கு வந்து இந்த ஒரு பதட்டமோ இந்த நடுக்கமோ வந்து தான் இந்த மாதிரி டிவிகேன்ற பேர்லாம் வருது. அதனால் வந்து இதெல்லாம் நம்ம வந்து ஒரு நகைச்சுவை தான் எடுத்துன்னு போகணுமே. இந்த மாதிரி பல கட்சிகள் வந்தாலும் சரி, பல அவதூறுகள் வந்தாலும் சரி, 2026 தேர்தலில் மக்கள் துணை கொண்டு தளபதி அவர்களை முதலமைச்சராக வந்து மக்கள் கட்டாயமாக கொண்டு வருவாங்க. 2026 தேர்தலில் சந்திப்போம்.